எல்லாரும் நேத்து ரிலீஸ் ஆன கோட்டோட 3வது பாடல கலாய்த்து கொண்டு இருப்பீங்க. ஸோ முக்கியமா சில ரசிகர்கள் எப்பயுமே ஒரு பாட்டு நல்லா இல்லனா கூட பரவாயில்ல. ஆனா இந்த பாட்டுல தளபதியோட லுக்கே சரியில்லையே! அப்படி இப்படின்னு கலாய்த்து கொண்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு டீட்டெயிலான விஷயத்த தான் பேச போகிறோம். ஏன் வெங்கட் பிரபு இந்த மாரி ஒரு பாடல குடுத்தாங்க. ஸோ யுவன் சங்கர் ராஜா ஏன் இந்த மாரி ஒரு பாடல் குடுத்தாங்க? விஷுவலும் ஏன் இப்படி இருக்கு? தளபதியோட லுக்கும் ஏன் இப்படி இருக்கு? அப்படிங்கிற காரணத்த தான் பேச போகிறோம். கண்டிப்பா நெறைய விஷயங்கள் இந்த ஒரு வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோக்கு அப்புறமா கோட் திரைப்படத்தோட எதிர்பார்ப்பு பல மடங்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ கோட் இந்த திரைப்படம் தளபதி கெரியரில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான திரைப்படம். ஸோ ஒவ்வொரு திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போதும் அது தளபதி கெரியரில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான திரைப்படம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த டிஃப்ரெண்ட் படங்களில் இருக்கான்னு கேட்டால் மேக்ஸிமம் வர படங்களில் இல்லை. எல்லாமே மீண்டும் மீண்டும் கமர்ஷியல் ஃபிலிம் தான் தளபதி அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே புது மாதிரி டெக்னிக்கல் யூஸ் பண்ணி புது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் ட்ரை பண்ணாலுமே அந்த திரைப்படம் ஃப்ளாப் ஆகுது. அந்த வகையில் தான் தளபதி விஜய் அவர்கள் இப்போ கோட் திரைப்படத்தை நடித்து கொண்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் கம்ப்ளீட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ எப்பயுமே தளபதி அவர்கள் இந்த ஒரு கான்செப்ட் திரைப்பயணத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 10 வருஷமாக இந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு திரைப்படம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி திரைப்படம், இன்னொரு திரைப்படம் தன்னோட ஸ்டைலில் ஒரு கமர்ஷியலான ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒரு திரைப்படம் பண்ணுவாங்க. லைக் பீஸ்ட்டுக்கு அப்புறமா தளபதி அவர்கள் லியோ திரைப்படம் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு திரைப்படம் கமர்ஷியலாகவும் ஒரு திரைப்படம் எக்ஸ்பீரியன்ஸாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வாரிசு திரைப்படம், லியோ திரைப்படம் முடித்த அப்புறமா மீண்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் திரைப்படத்தை பேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ கோட் திரைப்படத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் தளபதியாக கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. இந்த திரைப்படம் பயங்கரமாக அடிக்கும், பயங்கரமாக ஹிட் ஆகும். ஆனால் ஒருவேளை இந்த திரைப்படம் ரசிகர்களுக்கு பிடித்து விட்டால் கண்டிப்பாக 1000 கோடி வசூலை தடுக்க முடியாது. ஓரளவு நல்ல விமர்சனம் வந்தாலே போதும், இந்த திரைப்படம் தாப்பு தக்கரா போயிடும். ஸோ அப்படி என்னடா டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி இருக்குது இந்த படத்தில் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த ஒரு கேள்விக்கும் இந்த பாடலுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அதை பற்றியும் டீட்டெயிலாக பேசலாம். இந்த பாடல் ரிலீஸ் ஆன உடனே யுவன் சங்கர் ராஜாவை ட்ரோல் பண்ணதை விட தளபதியை ட்ரோல் பண்ணது தான் அதிகம். ஏன்னா தளபதி அவர் லுக் இப்படி இருக்குது. ஸோ தளபதி எவ்வளோ ஸ்டைலாக இருப்பாங்க, எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ஆனால் இந்த தளபதியை பார்க்கும்போது இது சைனாக்கார மாதிரி இருக்குது. இதுக்கு நார்மலாகவே தளபதியை நடிக்க வச்சுருக்கலாமே, எதுக்கு தி ஏஜ்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் ட்விட்டரில் கேள்விகள் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். ஸோ ஃபஸ்ட் தி ஏஜ்டு டெக்னிக்னா என்னன்னு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். தி ஏஜ்டு டெக்னிக்னா ஒரு மனுஷன் நார்மலாக இருக்கிறது அவரை ஒரு ரொம்ப இளமையாக காட்டுறான் தி ஏஜ்டு டெக்னிக். இது மேக்கப் மூலமாக காமிக்கலாம். ஆனால் மேக்கப் மூலமாக ஒருத்தரோட உடம்பை கம்மி பண்ண முடியாது. ஸோ அவங்க அதுக்காக மெனக்கெடணும், பல மாதங்கள் அதுக்காக மெனக்கெடணும். இதுக்காக பல செலவுகளும் பயன்படும். அதனால தான் தி ஏஜ்டு டெக்னிக் நிறைய திரைப்படங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே இந்த டெக்னிக் பெருசாக யூஸ் பண்ணல. ஆதவன் திரைப்படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாலுமே அதுவும் லைட்டாக சென்சிட்டிவ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் தி ஏஜ்டு டெக்னிக் முழுசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக தி ஏஜ்டு டெக்னிக் இந்த திரைப்படத்தில் யூஸ் பண்ணாங்கன்னா தளபதியை ரொம்ப ரொம்ப யங்கான ஒரு தளபதியை காமிக்கணும், அந்த ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்பா மகன் கதை தானே. இதுக்கு முன்பு அப்பா மகன் கதையில் தளபதி அவர்கள் நடிச்சிருக்காங்க. பிகில் திரைப்படத்தில் அப்பா மகன் கதைலாம் இருந்திருக்கு. அதில் தி ஏஜ்டு டெக்னிக் யூஸ் பண்ணல. அதில் அட்லி அவர்கள் தளபதியை அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் காமிக்கலாமே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். எஸ் இந்த திரைப்படத்தில் காமிக்கலாம். ஆனால் இந்த திரைப்படம் பிகில் திரைப்படம் மாதிரி கிடையாது. கம்ப்ளீட்டான சயின்டிஃபிக்கான திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் பிகில் திரைப்படத்தில் அப்பா மகன் கேரக்டர் மட்டும்தான் இருந்துச்சு. இதில் அந்த மாதிரி கிடையாம அப்பா 2 மகன்கள் இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதனால் இந்த 3 கேரக்டர், 3 தளபதி இருக்க மாதிரி தான் இந்த திரைப்படம் உருவாகி கொண்டு இருக்குது. ஸோ அதனால் 3 தளபதிக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த திரைப்படத்தில் 3 தளபதிக்கும் 3 விதமான லுக்கை வச்சுருக்காங்க. அதிலேயும் இந்த தளபதி ரொம்ப ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தளபதியாக இருக்கும் படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ இப்போ பாட்டுக்கும் இந்த ஒரு நான் சொன்ன காரணங்களுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னல, அது என்ன ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். அதை பற்றியும் பேசலாம். அதாவது இந்த பாட்டை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு வில்லத்தனமான மியூசிக் இருக்கும். வில்லத்தனமான மியூசிக்னால் இதுக்கு முன்பு எந்திரன் திரைப்படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரஜினிகாந்த் அவர்களோட எந்திரன். அந்த திரைப்படத்தில் அரிமா அரிமா உன் போல் 1000 அரிமா அப்படிங்கிற ஒரு சாங் வரும். அதுக்கப்புறம் அந்த திரைப்படத்தில் ரோபோட் சிட்டி அவர்கள்
நெகட்டிவான கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டு அப்புறமா வந்து ஹீரோயின் கூட வந்து ஒரு சூப்பரான ஒரு சாங் வந்து இருக்கும். அந்த சாங் வந்து ஒரு வில்லத்தனமான மியூசிக்கில் வந்து வச்சுருப்பாங்க. இதே மாதிரி பியானோ மியூசிக் தான் வந்து அதுலேயும் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இதில் வந்து கம்ப்ளீட்டாக பியானோ சாங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பியானோ மியூசிக்கில் அதுவும் ஒரு வில்லத்தனமான மியூசிக் வந்து வச்சுருக்காங்க. இந்த சாங் வந்து இன்டர்வலுக்கு அப்புறமா தான் வரும். ஸோ தளபதி வந்து ஒரு வில்லத்தனமான தளபதியை வந்து இந்த ஒரு சாங்லேயே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு வில்லன் கேரக்டர் தான் இந்த ஒரு தளபதி. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதில் இன்னொரு விஷயம் வந்து நான் நோட் பண்ண விஷயம் வந்து எல்லாரும் ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இது யாரெல்லாம் நோட் பண்ணாங்கன்னு தெரியல. தளபதி அவர்களோட டான்ஸ். ஸோ இந்த ஒரு சாங்கில் வந்து தளபதியோட டான்ஸை நல்லா நோட் பண்ணி பார்த்தா நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணுவீங்க. என்னடா தளபதி இப்படி ஆடி இருக்காங்க, ஸோ ஆட தெரியாதமா ஆடி இருக்காரு, எவ்வளோ சூப்பரான ஒரு டான்ஸர், அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசுவீங்க. ஆனால் அது இல்லைங்க மேட்டரு. தளபதியோட டான்ஸை நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, தளபதி அவர்கள் ஒரு வில்லத்தனமான டான்ஸ், ரொம்ப ஜாலியாக ஒரு வில்லத்தனமாக ஒரு டான்ஸ் ஆட முடியும்னா அது வந்து தளபதியால் ஆட முடியும். இந்த சாங்கில் வந்து அந்த மாதிரி தான் வந்து ஆடியிருக்காங்க. அது வந்து வில்லத்தனம் நான் வந்து ஒரு சும்மா வார்த்தைக்காக சொல்ல, அந்த டான்ஸை பார்க்கும்போது நான் இப்போ வில்லத்தனம் சொன்னதை வந்து லிங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அந்த ஒரு டான்ஸை வந்து அது எவ்வளோ ஒரு வில்லத்தனமான விஜய் அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வந்து இது வந்து ஒரு ரொமான்டிக்கான சாங். எந்த இடத்துலையும் வந்து தளபதி அவர்கள் அவ்வளோ ரொமான்டிக்கான ஃபேஸை வந்து காமிக்கல, ரொம்ப ரொமான்டிக்கான ஃபேஸ் வந்து வைக்கல. உங்களுக்குள்ள கேள்வி இருக்கும், அதான் டி-ஏஜ் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டாங்களே, அதனால தான் தளபதியோட ரியாக்ஷன் வந்து பெருசாக தெரியல அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து இருக்கும். இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. டி-ஏஜ் டெக்னிக் யூஸ் பண்ணாலுமே வந்து அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணுவாங்க. அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து தளபதி அவர்களோட எந்த ரொமான்டிக் லுக்கும் வந்து இதில் வந்து இல்லை. அதுக்கான காரணம் வந்து இது வந்து ஒரு ரொமான்டிக்கான சாங் வந்து கிடையாது. ஸோ இந்த சாங் வந்து படத்தில் வைக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் வந்து இந்த ஒரு சாங் தான் வந்து படத்துக்கு வந்து இன்னும் வந்து ஹைப் வந்து எகிரி இருக்குது, அதிகமாக ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிற ஒரு தாக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷனே இந்த படத்து மேலே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத படம் தான் தமிழ் சினிமாவிலேருந்து பெருசாக வந்து ஹிட் அடிக்குது. ஸோ இதுக்கு முன்பு வந்து இந்தியன் 2 எடுத்துக்கோங்க, அந்த திரைப்படத்துக்கும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஆனால் வந்து அந்த திரைப்படம் வந்து வந்தால் எப்படி இருக்கும், அந்த திரைப்படம் சூப்பராக இருக்குமா, ஸோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. ரெண்டுமே ஒரே வார்த்தை தான், எதிர்பார்ப்பும் எக்ஸ்பெக்டேஷனும். இதுக்கு நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். அதாவது வந்து இந்தியன் 2ன்னு ஒரு படம் வருது, அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தோட ட்ரைலர் போயிட்டு அப்புறமா இந்த படம் ஃப்ளாப் ஆக போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் எல்லாரும் போய் பார்த்தாங்க. ஸோ அந்த திரைப்படம் ரசிகர்கள் வந்து திருப்தி ஏற்படுத்தலை. ஆனால் கோட் திரைப்படம் அந்த மாதிரி கிடையாது. கோட் திரைப்படத்துக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே ரசிகர்கள் மத்தியில் சுத்தமாக கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கதை இதுதான் அப்படிங்கிற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஜென்ரலாக போய் பார்க்க போகிறாங்க. ஸோ ஜென்ரலாக போய் பார்க்கும்போது இந்த இடத்துல சில இடத்துல ஒரு 10 சீன் வந்து சூப்பராக இருந்தாலுமே வந்து ரசிகர்கள் ஆப்வியஸாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து செம்மையாக வந்து கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் மாநாடு வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து மாநாடு வந்து சிம்பு அவர்களுக்கு மிகப்பெரிய கம்பேக். மாநாடுக்கு முன்பு வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து சிம்பு அவர்கள் நடித்திருந்தாங்க. அந்த திரைப்படம் வந்து பெருசாக வந்து சிம்புக்கு வந்து கம்பேக் கொடுத்த திரைப்படம் மாதிரி கிடைக்கல. ஆனால் மாநாடு திரைப்படம் அதே மாதிரி தான் ரிலீஸ் ஆச்சு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு பிளாங்கான மைண்ட் செட்டில் தான் ரசிகர்கள் அந்த ஒரு திரையரங்களை போய் உட்காந்து பார்த்தாங்க. ஆனால் பார்த்துட்டு அப்புறமா வந்து இது தாண்டா படம் அப்படின்னு சொல்லி ஒரு புல்லடிக்கிற மாதிரி வந்து ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து வர வச்சுது. அதே மாதிரி தான் கோட் திரைப்படத்தில் அவங்க யூஸ் பண்ணிக்கிற டெக்னிக் வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. அது வந்து கம்ப்ளீட்டான ஒரு சயின்டிஃபிக் த்ரில்லராக வந்து வெங்கட் பிரபு அவர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. மாநாடு மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்தோட ஸ்டுடியோ. ஆனால் மாநாடை விட வந்து 100 மடங்கு வந்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ மாநாட்டில் எப்படி வந்து டைம் ட்ராவல் யூஸ் பண்ணி லூப் மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இது லூப். ஆனால் வந்து டைம் ட்ராவல் கிடையாது. மீண்டும் தளபதி அவர்கள் உயிர் போயிட்டு மீண்டும் வரும். இதுதான் வந்து படத்தோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக பேசியதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?